இல்ல நம்ம முதல்ல வந்து ஜெபம் டிவி நீங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மறுபடியும் நன்றி சொல்றேன். என்னன்னா, நம்ம எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும். இது திருச்சபைகள் தோறும் இந்த ஜெப தொனி கண்டிப்பாக இருக்க வேண்டும். திருச்சபைகள் தோறும் இந்த ஜெப பாரம் கொண்டு செல்லப்பட வேண்டும். திருச்சபைகள் தோறும் இந்த ஜெபத்திற்கான முன்னெடுப்புகளை மிக தீவிரமாக நாம் செய்தாக வேண்டும். கொஞ்ச கண்டிப்பா. நாள் ஜெபம் பண்ணிட்டு விடுவதல்ல. ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிச்சு தான் கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதற்காக நம்ம ஜெபிக்கணும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இப்ப நான் இருக்கிற என்னுடைய ஏரியால இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நம்ம எவ்வளவு பாரப்படுவோம். ஏன்னா கண்டிப்பா. இங்க வந்துட்டு நமக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள், ஓட்டு வாங்குறதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் வந்து குரல் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அங்க அப்படி கிடையாது. ம். அங்க வந்து அதுக்கான சாத்தியங்களே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிடையவே கிடையாது. எம்பிக்கள் 2 எம்பிக்கள் தான். ம். ஆமா. அதனால அவங்களுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு எப்படின்னா, அவர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது தான் உண்மை. அவர்களுடைய மொத்த அடையாளங்களும் இன்னைக்கு ஒரு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 40% அழிக்கவே பட்டுச்சு இல்லண்ணே. இன்னும் 60% தானே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. இவர்கள்ல பார்த்தீங்கன்னா, அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் மரித்தவர்களுடைய எண்ணிக்கை 260 பேர். சரி. 260 பேர் அழிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 11.29 லட்சம் ஜனங்கள் இருக்கிற இடத்துல 260 பேர். இது கவர்ன்மெண்ட் ரெக்கார்ட். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, மிஷனரிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத விட நெறைய பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் வந்து அவர்கள் காட்டுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாம, சொந்த கணவனை இழந்த அநேக அ பெண்கள் இருக்கிறார்கள். அவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா அவங்க வெளிய வந்தாச்சுன்னு சொன்னா, அ இவர்கள் கொலை செய்யப்பட்டுருவாங்கன்ற பயத்துல காட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் சொல்றாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னா, அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் இன்னைக்கு பேசப்படுகிறது. அதனுடைய உண்மை பேசப்படுது. இப்போ நிலவரம் நமக்கு சமீபத்தில ஒரு தெரியல. வீடியோ பார்த்தேனே, காட்டுக்குள்ள வச்சு சில ஊழியக்காரர்கள அடிக்கிறது போல, அதனுடைய விளக்கம் தெளிவா சொல்ல முடியுமாண்ணே? அது எப்போ நடந்தது? அதாவது ஆ 2 விஷயங்கள் இப்ப பரவிட்டு இருக்கு. நானும் அந்த ஒரு வீடியோ பார்த்தேன். காட்டுல ஒரு வாலிப பிள்ளைய ஆ சுத்தி வச்சு எல்லாரும் மிலிட்டரி இந்த ஆர்மி எல்லாம் அடிக்கிற மாரி ஒரு வீடியோ இப்போ சமீப காலமா இந்த 14 பேர ஆ இந்த மே மாசம் 13ஆம் தேதி சம்பவத்திற்கு பின்பு இந்த இது பரவிச்சு. இத உடனே நீங்க அனுப்புங்க. இது வந்து நம்ம ஆ மத்திய நம்ம பிரதமருக்கு அது சென்றடையும் வரைக்கும் அனுப்புங்க அப்படின்னாங்க. அந்த படம் அது அதற்கும் மணிப்பூருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது சம்பந்தம். வந்து பர்மால நடந்த ஒரு சம்பவம். பர்மாவுல நடந்த சம்பவம். அங்க நடந்த இனக்கலவரத்துல அங்க ஒரு வாலிப பெண் பாதிக்கப்பட்டால். அவள பிடிச்சு வச்சு அவள கொன்னாங்க நடுத்தெருவுல. அது நம்ம இந்தியாவுல நடந்தது அல்ல. இத நம்ம தவறாக நாம் இந்த மாரி படங்களை அனுப்புவதும், உண்மையில அது ஒரு தவறான செயல். அது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால்